was computer application. Okay. First in computer science, first problem solving technique. Problem solving technique நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் தான் ரைட் பண்ணுறோம். அதில் டெக்னிக்கலாக எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது அந்த டெக்னிக் அதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் பார்ப்போம். அதில் வந்து 4 லெசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஃபங்க்ஷன், அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன், அப்புறம் அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப், இது 4 லெசன்ஸ் இருக்குது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லெசன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபங்க்ஷன் லெசன் பத்தி பார்க்க போறோம். பிஃபோர் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேர்ம் கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னா என்ன? நெக்ஸ்ட் அல்காரிதம்னா என்ன? ரெண்டு டேர்ம் கிளியரா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனதா அப்புறம் நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னா என்ன சொல்லுங்க? ப்ரோக்ராம்னா ஆல்ரெடி நம்ம படிச்சோம். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ஒர்க்கும் அது தானா செய்யாது. எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அது செய்யும் இல்லைங்களா? அது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? அதான் என்ன சொல்லணும்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரோக்ராம் எதுக்காக ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் நம்ம ப்ரோக்ராம் எழுது. நார்மலாக சும்மா எதாவது வீட்டில் எழுதுறது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் மார்க்கெட் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் பில்கோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் அந்த கம்ப்யூட்டர் இல்லைன்னா இருக்கும் பேங்க் பவர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்ட்ரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்கும். இப்போ ஹியூமன் என்ட்ரி பண்ணும்போது என்ன ஆகும்? ரொம்ப டைம் எடுத்துக்கும். ப்ளஸ் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஓவர் கம் பண்ணலாம். என்ன கொண்டு வராங்க? கம்ப்யூட்டர் கொண்டு வந்துருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டர் அந்த ஓய்வடியில் வச்சு போடுறாங்க. வீடியோ வச்சு போடும்போது அவங்க என்ன ஆகுனா ஃபாஸ்ட்டாக எடுத்து நடக்கும். கம்ப்யூட்டர் என்ட்ரி பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக எடுத்து பண்ணலாம். அதே சேம் டைம் எரர் கிரியேட் எரர் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம்? என்ட்ரி பண்ணலாம். ஓகேவா? இந்த ரெண்டு அட்வான்டேஜ் கிடைக்குது இல்லையா? அதனால நம்ம ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் அப்போ ப்ரோக்ராம்ன்றது ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அப்படின்றது தான் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ப்ரோக்ராம்னா என்னது? ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா அல்காரிதம். எடுத்தோடனே டேரெக்டாக ப்ரோக்ராம் எழுத மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்னா அல்காரிதம். அல்காரிதம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபார் சால்விங் ஏ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது இப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அந்த அல்காரிதம் எழுதுகிற அல்காரிதம் வந்து கண்டிப்பாக எது ரொம்ப முக்கியம் அல்காரிதம் அப்படின்னா டைம் அண்டு ஸ்பேஸ். ஒன் இஸ் டைம், அண்ட் ஒன் இஸ் ஸ்பேஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா இது. இப்போ நான் ஒரு அல்காரிதம் எழுதுனா நான் ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க்காகும், ஸ்பேஸும் கம்மியாக இருக்குது. இது ரெண்டு கிரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த அல்காரிதம் மேலே ரெண்டு கிரைட்டீரியா, ஒன்று டைம், ஒன்று அண்ட் ஒன் இஸ் ஸ்பேஸ். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா நான் அல்காரிதம் எழுதுறேன். அந்த அல்காரிதமை நான் சிலையும் டெவலப் பண்ணலாம், C++லையும் டெவலப் பண்ணலாம், பைத்தான்லையும் டெவலப் பண்ணலாம். நம்ம நாம C++ படிச்சோம். ஒரு அல்காரிதம் எழுதியா அதை C++ டேரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபியூச்சரில் இப்போ நம்ம படிக்க போகிறோம், பைத்தான் படிக்க போகிறோம். அந்த பைத்தான்லையும் டெவலப் பண்ணலாம். அதான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதுவே கம்பெனி இந்த கம்பெனியில் தான் டிபெண்ட் பண்ணியிருந்த அல்காரிதம் அப்படின்னு கிடையாது. எந்த கம்பெனி வேணாலும் ரன் பண்ணணும். ஓகேங்களா? அதே கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லாம் ஒரு லேப்டாப்லாம் ஒரு காலம் கிடையாது. எல்லா கம்ப்யூட்டரையும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அல்காரிதம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து எந்த கம்பெனியில் டிபெண்ட் பண்ணியிருக்காது. நெக்ஸ்ட் எந்த கம்ப்யூட்டரையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகேவா? ஏன் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. அல்காரிதம் எழுதும்போது ஒரே டாஸ்க் திரும்ப வருது. நம்ம அல்காரிதம் எழுத ஒரே டாஸ்க் பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை நாங்கள் என்ன எழுதுவோம் அப்படின்னா சப்ரூட்டீன். அது என்ன எழுதுனா சப்ரூட்டீன். புரியுதுங்களா? ஒரே ஒரு பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நான் எழுத அல்காரிதம்ல அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கும்போது அதை நான் என்ன எழுதும் அப்படின்னா சப்ரூட்டீன்ஸாக எழுதும். ஓகேவா? அது சப்ரூட்டீன் எழுதும். சப்ரூட்டீனும் ஒரு செக்ஷன் ஆஃப் கோட் தான். அது அல்காரிதத்தில் ஒரு பார்ட் தான். இதுதான் நமக்கு ரிப்பீட் ஆகிறது தனியாக எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணால் லென்த் வந்து ரெடியூஸ் ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. திரும்ப ரிப்பீட் ஆகிறத ஒரு டைம் எழுதி டேப்லெட் வந்து யூஸ் பண்ணிடும். அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லென்த் ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் என்ன சொல்லணும்னா சப்ரூட்டீன் அப்படின்னு சொல்லி. இந்த அல்காரிதம் சொல்கிற சப்ரூட்டீன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இந்த அல்காரிதம் எழுதும்போது ஒரு பல்க் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகிறத சப்ரூட்டீன் சொல்லுவோம். அந்த சப்ரூட்டீன் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரோக்ராம் எழுதும்போது ஒரே டாஸ்க் திரும்ப வருது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அது செப்பரேட்டாக ஒரு தனி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டு எனக்கு எப்போலாம் தேவையோ அப்போலாம் கால் பண்ணிடுவேன். அப்போ என்ன ஆகுனா எனக்கு ப்ரோக்ராமோட லென்த் ரெடியூஸ் ஆகும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கோட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ தான் அது எஃபெக்டிவ் ப்ரோக்ராம் ஆல்ரெடி சொல்லிட்டு இல்லையா ப்ராஜெக்ட்டு. ஸோ அப்போ என்னன்னா ஒரு டாஸ்க் திரும்ப வரும்போது நான் தனியாக எழுதிட்டு எனக்கு
தேவை நம்ம வந்து கால் பண்ணிக்கிறேன். அப்போ ப்ரோக்ராம் லென்த் ரெடியூஸ் ஆகுது. திரும்ப ஒரே கோடை அகைன் என்ன பண்ணிக்கிறேன், ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு அட்வான்டேஜ். இதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணுறேன். இன்னும் கிளியராக ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் வச்சுங்க. ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே சர்வர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மேடம் நீங்கள் அடுத்த ரிப்பீட் பண்ணி சொல்லுவார். அகைன் வந்து போகிறாங்கன்னா எல்லாத்தையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்ன பண்ணுறாரு, மெனு கார்டு கொடுக்குறாரு ரிப்பீட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் மெனு கார்டு அங்கே இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் அவங்க இன்றைக்கி என்ன மெனு இருந்தால் ரிப்பீட் பண்ணிட்டே வரும். அப்போ என்ன ஆகுனா டைம் அதிகமாக ஆகும். இப்போ ஒரு 10 கஸ்டமர்ஸ் வராங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 9 கஸ்டமர்ஸ் வராங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தையும் அவங்க ரிப்பீட் பண்ண டேக் மோர் டைம். அப்போ அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணுறாங்க, அவங்க மெனு கார்ட்ஸ் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வர கஸ்டமர்கிட்ட மெனு கார்டு எடுத்து கொடுப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, அவங்க தேவையான ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ ஒரே ஒரு மெனு கார்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப ரீயூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க டைம் சேவ் ஆகுது இல்லையா. அந்த சேம் வே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரே ஸ்டேட்மெண்ட் திரும்ப வருது அப்படின்னா அது தனி ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ அதை கால் பண்ணிடலாம். இதான் ரீயூஸ் பண்ணி அதில் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒரு டெஃபினிஷன் மெட்டீரியல் எடுத்து கொடுத்துருப்பாங்க. கொடுக்கல அப்படின்னா யூனிட் ஆஃப் கோட், அது ஒரு கோடு தான் ப்ரோக்ராம் தான் எழுத போகிறோம். அதனால் யூனிட் ஆஃப் கோட் இட் அக்செப்ட் எனி டைப் ஆஃப் இன்புட். அதாவது இன்புட் கெட் பண்ணுறது இல்லையா, நம்ம பிரிவியர் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட் கெட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வேரியபிளாகவும் இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம். ஃபங்க்ஷன் எதுவும் பண்ணணும் புரியுது இல்லையா. ரிப்பீட் ஆகிற டாஸ்க்கை செப்பரேட்டாக எடுத்து ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், நம்ம இன்புட் அக்செப்ட் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணி நம்ம அவுட்புட் கொடுக்கணும் இல்லையா. அப்போ இன்புட் அக்செப்ட் பண்ண இல்லையா, அந்த அக்செப்ட் பண்ண இன்புட் இந்த கேட்டகரி எவ்வளோ வரணும். வேரியபிள்லாம் வந்து இப்போ A, B இது போல் வேரியபிளாக இருக்கலாம். எனக்கு வந்து 10, 20 இது போல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். எக்ஸ்பிரஷனாக தெரியும். வேரியபிளும் இது வேல்யூஸும் ஆப்ரேட்டர்ஸும் கம்பைன் பண்ணி வந்தால் அது எக்ஸ்பிரஷன் இருக்கும். 10 + 20 இதுவும் எக்ஸ்பிரஷன் தான். A + B கொடுத்தா அதுவும் எக்ஸ்பிரஷன் தான். A = 20 இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஓகேவா. இது போல் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குற இன்புட் வேரியபிளாகவும் இருக்கலாம், கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கலாம், எக்ஸ்பிரஷனாகவும் இருக்கலாம். இட் அக்செப்ட் எனி டைப் ஆஃப் இன்புட். ஓகேவா. நான் இதுலேயே காம்ப்ளீட் அவுட்புட் ஒரு சிங்கிள் அவுட்புட்டை நம்ம கொடுக்கணும். அப்போ ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் அதுவும் ஒரு செட் ஆஃப் கோட்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு சம் ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷனோட வரும். ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ நான் ஃபங்க்ஷன் சொல்கிறேன், அது எப்படி எழுதுறது என்ன அதுதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ A = 27. இதுமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, என்ன அர்த்தம் இருக்குது, 27 வேரியபிள் 27 வேல்யூ ஏழு வேரியபிளுக்கு அசைன் ஆகிருக்குது மீன். அப்போ இது மொத்தமாக பார்க்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன். மொத்தமாக பார்த்தா இது பேர் வந்து எக்ஸ்பிரஷன். எங்களுக்கு அந்த 27 இந்த வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. இந்த ஹோலாக பார்க்கும்போது இது எக்ஸ்பிரஷன். இதில் இண்டிவிஜுவலாக இந்த 27 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து டெஃபினேஷன். ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எப்பயும் எக்ஸ்பிரஷன் ஆகாது, ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஆகும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு டெஃபினேஷன் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். இப்போ A = 27 வேல்யூ ஏழு வேரியபிளுக்கு அசைன் ஆகுது அப்படின்னு தான் இந்த டெஃபினேஷன். இதில் 27 டெஃபினேஷன் ஹோலாக பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன். 27 தனியாக எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியாது. A = 27 கம்பைன் பண்ணி அதை டெஃபினேஷன் சொல்ல முடியாது. அப்போ என்ன சொல்லணும்னா எக்ஸ்பிரஷன் டெஃபினேஷன் ஆகாது, அதே போல் டெஃபினேஷன் எக்ஸ்பிரஷன் ஆகாது. ஓகேங்களா. இப்போ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் எழுதுறது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஈஸியாக இருக்கிற எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாங்கிறதுக்கு மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா. அதுக்கு எப்படி நம்ம ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எழுதுனா அதை என்ன யூஸ் பண்ணால் எப்படின்ற கீவேர்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற கீவேர்டு என்ன, லெட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம். இப்போ நம்ம என்ன எதுக்கு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதலாம்னு சொன்னேன், மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர் இல்லையா. அப்போ மேக்ஸ் வச்சுக்கலாமா, மேக்ஸ். உங்களுக்கு புதுசில் ஃபங்க்ஷனில் டெஃபினேஷன் ஆல்ரெடி என்ன பண்ணிக்க C++ல படிச்சிருக்கேன். அப்போ கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். நம்ம எத்தனை இன்புட் கொடுப்போம் அந்த ஃபங்க்ஷன் தான் 2 இன்புட். ஏன்னா 2 நம்பர்ஸ் கொடுத்து அதில் எது மேக்ஸிமம் கண்டுபிடிக்க சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணாங்க 2 நம்பர்ஸ் வந்து இன்புட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம 2 வேரியபிள் வச்சுக்கலாம் A, B. ஓகே. அடுத்து பேராமீட்டர். அதுக்கப்புறம் இங்கே என்ன எழுதுனா டாட் ஈக்குவல் டு. நம்ம C++ எழுதும்போது கர்லி பிரேஸ் போடுவோம். நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா டாட் ஈக்குவல் டு எழுதணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு லெட்டுங்கிற கீவேர்ட், அதுக்கடுத்து ஃபங்க்ஷனோட நேம், நெக்ஸ்ட்டு பேராமீட்டர், அடுத்து வந்து
ஃபங்க்ஷன் C++ ஓப்பன் காலி பிரேஸ் பண்ணுவோம். இங்கே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த டாட் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம நம்பர் கிரேட்டர் கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? என்ன பண்ணலாம்? மேட்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதுக்கு கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷனுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்? இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இஃப் A greater B. என்ன செக் பண்றோம்? ஏவும் பியும் கிரேட்டரா இருக்கு செக் பண்றோம். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா இது கிரேட்டரா இருக்கும். கண்டிஷன் ட்ரூ ஆனா A கிரேட்டரா இருக்கு. குட். Then return A. Okay. Suppose condition false na B. அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம்? else ஸ்டேட்மெண்ட். அப்ப else return புரியுதா? அதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஜஸ்ட் நம்ம மேக்ஸிமம் 2 நம்பர்ஸ் தான் நம்ம எழுதிருக்கோம். ரெண்டு நம்பர் இன்புட்டா வாங்கிருக்கோம். ரெண்டு என்ன சொல்லுவோம்னா பாராமீட்டர். ரெண்டு நம்பர் இன்புட்டா வாங்கிருக்கோம். நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம் அப்படின்னா செக் பண்றோம். செக் பண்ணிட்டு if it is true means it return A. If it is false means it return B. True means then code execute ஆகும். False means else code execute ஆகும். நம்ம 11th ல அல்காரிதம் இன்னும் 2 படிச்சிருக்கோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க. if else இதெல்லாம் காமன். கண்டிஷன் செக் பண்றது இதெல்லாம் காமன் கான்செப்ட். இப்போ இது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்ப ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதணும்னா முதல்ல ரெட்ங்கிற கீவேர்ட், அதுக்கு அடுத்து அந்த ஃபங்க்ஷனோட நேம், நெக்ஸ்ட் பாராமீட்டர், அடுத்து டாட் ஈக்குவல் கொடுத்து அந்த டெஃபினிஷன் அப்படியே எழுதுது. ஓகேங்களா? புரியுதா? இப்போ நான் சொன்னேன் என்ன ஃபுல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். சும்மா A ஈக்குவல் டு சென்றது சிம்பிளா சொல்லிருக்கு. ஓகே? இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனுக்குள்ள எக்ஸ்பிரஷன் வரும். நீங்க எங்க எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. இது எக்ஸ்பிரஷன் சொல்லலாமா? ஆப்பரன்ஸும் ஆப்பரேட்டரும் கம்பைன் பண்ணி வந்தா அது நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ்பிரஷன் சொல்லலாம் இல்லைங்களா? அப்ப ஒரு டெஃபினிஷனுக்குள்ள எக்ஸ்பிரஷன் வரும். அதே போல இந்த எக்ஸ்பிரஷன்ல நான் என்ன டெஃபினிஷன் சொன்னேன்? 27 டெஃபினிஷன் சொன்னேன் இல்லையா? அப்போ ஒரு டெஃபினிஷனுக்குள்ள எக்ஸ்பிரஷன் வரலாம். அதே போல ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ளேயும் டெஃபினிஷன் வரலாம். புரியுதா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப உங்களுக்கு புக்ல எது கொடுத்துட்டு இங்கே தியரி கொடுத்துருப்பாங்க. கடைசியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அல்காரிதம் எப்படி எழுதணும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த தியரி புரியும். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதுல A = 27 அப்படின்னா 27 வேல்யூ ஏக்கு அசைன் ஆகுது. இதுல 27 அப்படிங்கிறது டெஃபினிஷன். A = 27 எழுதுனா எக்ஸ்பிரஷன். ஓகேவா? எப்பயும் எக்ஸ்பிரஷன் டெஃபினிஷன் ஆகாது, டெஃபினிஷன் எக்ஸ்பிரஷன் ஆகாது. ஆனா ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள எக்ஸ்பிரஷன் வரலாம். அதே போல ஒரு டெஃபினிஷனுக்குள்ள ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள டெஃபினிஷன் வரும். புரியுதா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இந்த ஃபர்ஸ்ட் பேரால அதை கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனுக்குள்ள பிளாக் அதுக்குள்ள எக்ஸ்பிரஷன் வரலாம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஒன் செகண்ட் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மைண்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியரா வரா புரியும். ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன டேர்ம் பார்க்க போறோம் அப்படின்னா பாராமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டேர்ம் என்ன அப்படின்னா பாராமீட்டர். பாராமீட்டர்னா தெரியலையா? A B இருக்கு இல்லையா? அதான் பாராமீட்டர். உங்களுக்கு இன்னொரு விஷயம் அந்த பாராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட்க்கும் டிஃபரன்ஸ் தெரியும். பாராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படி டிஃபரன்ஸ் தெரியும். பாராமீட்டர்னா ஒண்ணே இல்ல, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல வேரியபிள் யூஸ் பண்றோம். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாராமீட்டர். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல வேரியபிள் யூஸ் பண்ணா பாராமீட்டர். ஓகேங்களா? அதுவே நான் இங்க AB யூஸ் பண்ணாம 10 20 அப்படி யூஸ் பண்ணிருந்தேன் அப்படி வேல்யூ யூஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து என்ன சொல்றேன்னா ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல வேரியபிள் யூஸ் பண்ணோம்னா அதை பாராமீட்டர்னு சொல்லுவோம். அதே வேல்யூ யூஸ் பண்றோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்னா ஆர்குமெண்ட் சொல்லுவோம். C++ல நமக்கு பாராமீட்டர்னாலும் ஆர்குமெண்ட்னாலும் சேம். இட் மே பி வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். ஆனா இங்க அப்படி கிடையாது. அல்காரிதம் எழுதும்போது அல்காரிதம் கான்செப்ட்ல உங்களுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணா அதுக்கு மீனிங் பாராமீட்டர். அதே நம்ம வேல்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஆர்குமெண்ட். ஓகேங்களா? புரியுதா? இந்த பாராமீட்டர்ல ரெண்டு கேட்டகரி இருக்கும். parameter with type, parameter without type. Parameter with type ஒண்ணு, another one is parameter without type. அதாவது என்ன, இப்போ நம்ம parameter மென்ஷன் பண்றோம் இல்லையா, இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா without type. நான் எந்த டேட்டா டைப்பும் கொடுக்கல பார்த்தீங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் எந்த டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணல. டேட்டா டைப் எனக்கு தெரியும் இல்லையா, டேட்டா டைப்னா என்னது, இன்டிஜர், ஃப்ளோட், கேர் இதெல்லாம் இருக்கலாம். ஓகே, இன்டிஜர் இருக்கலாம், இன்டிஜர் தான் தெரியும், ஹோல் நம்பர்ஸ். ஃப்ளோட்னா பாயிண்ட் இன்ச் வேல்யூ வருது, கேர்னா சிங்கிள் லெட்டர்ஸ் அல்பபெட் லெட்டர் வருது. அதுபோல எந்த டேட்டா டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. நம்ம டேட்டா டைப் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இது இந்த கேட்டகரி என்ன சொல்லணும்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப். இது வந்து பேராமீட்டர்
வித்தவுட் டைப். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? பேராமீட்டர் வித் டைப்னா இந்த ஒரு லைன் மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகும். எப்படி வரும்னா let max a colon in parameters கொடுக்கணும். கம்பல்சரி பேராமீட்டர் வித் டைப்னா நீ டேட்டா டைப் மென்ஷன் பண்ற அப்படின்னா டைப் பண்ண டெக்ஸ்ட்ல உனக்கு parameters is necessary கம்பல்சரி. ஓகேங்களா? புரியுதா? இங்க என்ன பண்ணிப்போம், இந்த இடத்துல a equal to a colon into b colon into அதுக்கப்புறம் int ரிட்டர்ன் பண்ண போது int இல்லையா, அதனால int மென்ஷன் பண்ணிருக்கோம். இந்த ஒரு லைன் தான் சேஞ்ச் ஆகும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா a ஒன் டேட்டா டைப் வந்து இன்டிஜர், ஆர்குமெண்ட் இன்டிஜர், அது ரிட்டர்ன் பண்ண போதும் இன்டிஜர் அப்படிதான் அது மீனிங். புரியுதுங்களா? சரியா? இது பேராமீட்டர் வித் டைப், இது வந்து பேராமீட்டர் வித்தவுட் டைப். ஓகேவா? இப்போ இதனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பேராமீட்டர் வித்தவுட் டைப் யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்போ நீ கொடுக்குற வேல்யூ பொறுத்து நீ என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறியோ, நீ இன்டிஜர் இன்புட் கொடுத்தா வரப்போகிற அவுட்புட் இன்டிஜராக இருக்கும். சப்போஸ் ஃப்ளோட் டைப் அவுட்புட் கொடுத்தீங்கன்னா வரப்போகிற அவுட்புட் ஃப்ளோட்டாக இருக்கும். அது போல டிபெண்டிங் அப்போ வந்து இன்புட்டை பேஸ் பண்ண ஒரு அவுட்புட்டோட டேட்டா டைப் இருக்குது. ஓகேங்களா? எதில் அப்படின்னா பேராமீட்டர் வித்தவுட் டைப். பேராமீட்டர் வித் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா டைப் எரர்ஸ் தான் வராது. ஏன்னா நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா டீபக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீபக்னா நான் எரர் செக் பண்ணுவோம். எரர் செக் பண்ணும்போது நம்ம டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளியராக இருக்கும். ஏதாவது செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். டேட்டா டைப் மிஸ்மேட்ச் என்னதுன்னா செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போ அப்படின்னா பேராமீட்டர் வித் டைப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வித்தவுட் டைப் யூஸ் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ஓகே. இந்த அல்காரிதம் எழுதும்போது பிஃபோர்ல 2 கண்டிஷன் கொடுப்பாங்கப்பா. இந்த அல்காரிதம் எழுதுறதுக்கு முன்னாடி ரெக்வயர்ட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதிப்பாங்க, இன்னொன்று ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதுவாங்க. இது நெசசரி கிடையாது, நமக்கு தேவைன்னா எழுதிக்கலாம். ரெக்வயர்ட்னா என்னன்னா ப்ரீ கண்டிஷன். ரெக்வயர்ஸ் அப்படின்னா அந்த அல்காரிதம் மாதிரி எழுதினாங்க இல்லையா, அந்த ரெக்வயர்ட் அப்படின்றது ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது போஸ்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. required அப்படின்றது ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது போஸ்ட் கண்டிஷன். ஒன்றும் இல்லை, ப்ரீ கண்டிஷன்னா நான் இன்புட் கொடுக்கும்போது இப்படி தான் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன ப்ரீ கண்டிஷன் செட் பண்ணலாம், a, b greater than 0 அப்படின்னு செட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்புட் கொடுக்கும்போது கண்டிப்பாக 0 விட கிரேட்டர் தான் கொடுக்கணும், 0 நெகட்டிவ்ல நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்றது மீனிங். ஓகேவா? அதான் ப்ரீ கண்டிஷன். ப்ரீ கண்டிஷனில் நம்ம இன்புட் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு கண்டிஷன் செட் பண்ணலாம். போஸ்ட் கண்டிஷன்னா அது என்ன அவுட்புட் கொடுக்க போகுது. இப்போ இது போஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லலாம்னா மேக்ஸிமம் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம ஏ மேக்ஸிமம் ஆஃப் பி அது மாதிரி எது அவுட்புட் கிடைக்க போதோ, எது மேக்ஸிமம் கிடைக்க போதோ அந்த அவுட்புட்டை போஸ்ட் கண்டிஷன் இருக்குது. அப்போ ப்ரீ கண்டிஷனுக்கு இன்புட் என்ன டைப் ஆஃப் இன்புட்ன்றது ஸ்பெசிஃபை பண்ணுது, போஸ்ட் கண்டிஷனுக்கு என்ன டைப் ஆஃப் அவுட்புட் அப்படின்றத கொடுக்கும். புரியுதுங்களா? நடந்துக்கும். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியராக புரியுதா? பேராமீட்டர்னா என்ன புரியுதா? பேராமீட்டர் அப்படின்றது வந்து நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு வேரியபிள் யூஸ் பண்ணால் அது பேராமீட்டர், வேல்யூ பாஸ் பண்ணால் அது ஆர்குமெண்ட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் வித் டைப் அப்படின்னா டேட்டா டைப் எதுவும் நம்ம பண்ண மாட்டோம், மென்ஷன் பண்ண மாட்டோம். வித்தவுட் டைப்ல டேட்டா டைப் மென்ஷன் பண்ண மாட்டோம். வித் டைப் அப்படின்னா டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவோம். இது ஒரு லைன் தான் ஒரு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த அல்காரிதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா 2 கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ப்ரீ கண்டிஷன், இன்னொன்று போஸ்ட் கண்டிஷன். ப்ரீ கண்டிஷனை ரெக்வயர் அப்படின்ற நேம்ல கொடுப்பேன், போஸ்ட் கண்டிஷனை ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற நேம்ல கொடுப்போம். ஓகேங்களா? புரியுதா? இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, பேராமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம், அதில் என்ன டைப்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஃபங்க்ஷன்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு, என்னன்னா ரெகர்சிவ் ஃபங்க்ஷன். Next one is recursive function. Recursive function is என்ன? Function calling itself. The function definition is called itself. ஒரு function அதையே again திரும்ப கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா recursive function அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ recursive functionனா இப்படி என்ன பண்ணுவோம், அப்படி எழுதுவோம் அப்படின்னா ரெக்ன்ற கீவேர்டு பக்கத்துல REC அப்படின்னு யூஸ் பண்ணா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா recursive function. இது வந்து நார்மலா தனியாக ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் அதையே திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? இப்போ அந்த ரெகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்னா பவர் கண்டுபிடி. ஏன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும் இல்லையா. இப்போ நான் 2 பவர் 3 கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன ஆகுது, 2 × 2 × 2. அப்போ ஒரு டைம் திரும்ப திரும்ப அதே கால் பண்ணுது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ரெகர்சிவ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணலாம். அதனால ரெகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு என்ன கீவேர்ட் பண்ணணும்னா RECன்ற கீவேர்டு. உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்து இது நார்மல் ஃபங்க்ஷனா ரெகர்சிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு क्वेश्चन கேட்கறதுக்கு
பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ நீ எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆர்இசி அப்படிங்கிற கீவேர்டு இருந்தால் அது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன், அப்படி இல்லை அப்படின்னா அது நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம பவர் சர்க்கிள் எதாவது ப்ரோக்ராம் எழுத போகிறோம். அப்போ என்ன எழுதிக்கலாம்? POW பவர் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை? இன்புட். ரெண்டு இன்புட் தேவை, ஒன்று பேஸு, இன்னொன்று எக்ஸ்போனன்ட். ஓகேவா? ரெண்டு இன்புட் தேவைப்படுது இல்லையா? அப்போ definition எப்படி எழுத புரியுதா? let in the first keyword recursive function அப்படினா கம்பல்சரி நம்ம என்ன கொடுக்கணும்? REC அப்படிங்கிறது கொடுக்கணும். அடுத்து function name நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா பவர். என்ன பவர் தான் கண்டுபிடிக்க போறோம், அதனால POW கொடுத்துருக்கோம். நமக்கு இன்புட் தானே பக்கத்துல கொடுக்க பேராமீட்டர்ல நம்ம ரெண்டு இன்புட் தேவை, ஒன்று பேஸ் ஒன்று, இன்னொன்று எக்ஸ்போனன்ட். அதனால A B அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணனா உங்களுக்கு விஷயம் இப்போ நம்ம 2/3 எடுத்துக்கோ எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 2/0 வரது வேல்யூ என்னவா இருக்கும்? anything for 0 value 1, we are written 1. அப்ப b க்கு a வந்து பேஸா யூஸ் பண்ண போறோம், b க்கு என்னவா யூஸ் பண்ண போறோம் அப்படினா பவரா யூஸ் பண்ண போறோம். அப்ப பவரோட வேல்யூ 0 இருந்தா டைரக்டா நம்ம என்ன சொல்லலாம்? ரிசல்ட் 1 ரிட்டர்ன் பண்ணிடலாம் இல்லையா? அப்ப இத நம்ம செக் பண்ணும்போது if b equal to 0 னா then 1. புரியுதா? b equal to 0 then 1 கொடுத்தா 1 கொடுக்கலாம். அதுக்கு நம்ம தான் எழுதணும், அதனால கொடுக்கணும். அப்ப b ஓட வேல்யூ 0 வா இருந்தா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஏன்னா anything for 0 1. அப்ப பவரோட வேல்யூ 0 போது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வந்து 1 வரும். அப்படி இல்லனா தான் என்ன ஆகும் அப்படினா ஒரு கண்டிஷன் செக் ஆகும். else a into power of இதென்ன மீனிங் புரியுதா? ஏன் b - 1 கொடுத்தா ஒரு a நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 3 டைம்ஸ் வரதுக்கு ஒரு a வந்துச்சு. அப்ப ரிமைனிங் இருக்குது பவர் வந்து ரெடியூஸ் ஆக முடியாது, அதனால வந்து b - 1 கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும்? இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். 2 3 கொடுக்குறேன். இப்போ நான் அவுட்புட் நான் கொடுத்து இன்புட் நான் கொடுத்தேன்னா 2 3. b ஓட வேல்யூ என்ன? 3. 3 equal to 0 வா? கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப நேரா வரும் a ஓட வேல்யூ a into பவர் ஆஃப் a ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2. b ஓட வேல்யூ என்ன? 3. 3 - 1 என்ன கிடைக்கும் நமக்கு அப்படினா இந்த இடத்துல 2 வரும். அகைன் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு பாருங்க. பவர் அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கா? திரும்ப அகைன் மேல போகும். மேல போனோனே உங்களுக்கு திரும்ப என்ன வரும் அப்படினா 2 2 ன்னு போகும். 2 2 னோனே b ஓட வேல்யூ 2 equal to 0. கண்டிஷன் ஃபால்ஸ். அகைன் கீழ வரும். அப்புறம் அடுத்து என்ன 1. இதே போல இருந்தா 0 ல ரிப்பீட் ஆகும். 0 வந்த உடனே பவரோட வேல்யூ 0 வந்த உடனே ஒரு ஆட்டோமேட்டிக்கா வரும். நம்ம எங்க இருந்து கால் பண்ணுவோம் அந்த ரிட்டர்ன் ஆக ஒரு ஃபங்க்ஷனா இங்க தான் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் அப்படியே கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 into 4 இருக்குமா, அப்புறம் 2 8 அதுல ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது வந்து என்ன சொன்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். என்ன பண்ணுங்க ஃபங்க்ஷன் அகைன் லைன் திரும்ப இதே கால் பண்ணுது. அப்ப a function definition which call itself is called a recursive function. ஓகேங்களா? இதுல ரெக்கரேட் பண்ணும்போது ரெக்கரேட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ரெக்கரேட் என்னன்னா b greater than 0. கண்டிப்பா வந்து b வந்து என்னவா இருக்கும்? 0 ஓட அதாவது 0 க்கு மேல தான் இருக்கும். 0 கூடாது இருக்காங்க. இதான் இன்புட். புது இன்புட் கண்டிப்பா பவர் வந்து பாசிட்டிவ் இருந்தாலும் கரெக்டா நமக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது. அதனால இன்புட் நம்ம கொடுக்கும்போது b ஓட வேல்யூ கண்டிப்பா என்ன வராது, நெகட்டிவ்ல வரக்கூடாது. அப்படினால இந்த ரெக்வயர்மென்ட் கொடுப்பாங்க b greater than or equal to 0. நம்ம ரிசல்ட் என்ன கிடைக்க போகுது? a to the power of b. கிடைக்க போற அவுட்புட் தான் என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன்ஸ் வருது. ஓகேவா? கிளியரா புரியுதா? இந்த அல்காரிதம் உங்களுக்கு அப்படியே புக்ல கொடுத்திருப்பாங்க. இத எடுத்தா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அல்காரிதம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. நான் ஏன் இது உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் புரியும். எடுத்தோட ரெக்கர்சிவ் சொல்லக்கூடாதுங்கிறதுல அந்த டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் வந்து. ஓகே, இப்போ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன புரியுதா? ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா இந்த REC ன்ற கீவேர்ட். ஓகேவா? அப்ப ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணலாம்? இந்த get ன்ற கீவேர்ட் பக்கத்துல REC ன்ற கீவேர்ட் இருக்கா பாரு, இதுதான் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். அடுத்து ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன? a function call itself. ஒரு ஃபங்க்ஷன் அதையே திரும்ப கால் பண்ணிச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்றோம்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இங்க பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் பவர் அந்த டெஃபினிஷன் குள்ளே வந்துட்டா क्वेश्चन கேட்கலாம். அடுத்து வேர் இன்வோக் தட் ஃபங்க்ஷன், எங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது கால் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ண அந்த ஃபங்க்ஷன் நேம் எங்க இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகேங்களா? எப்படி இது முடியும் அப்படின்னா உங்களுக்கு தான் முடியும். தென் ரிட்டர்ன் 1
ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது என்ன ஆகும் இந்த ஃபங்க்ஷன் முடியுது எப்போ ஃபங்க்ஷன் முடியும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் இல்லையா அப்போ ரிட்டர்னில் முடியுது கண்டிஷன் என்ன செக் பண்ணுறாங்க b = 0 செக் பண்ணுறாங்க ஓகேங்களா புரியுதா அப்போ ரெகர்சிவ் ஃபங்க்ஷனா இந்த ஃபங்க்ஷன் காலிங் இட்செல்ஃப் அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஃபங்க்ஷனுக்கான ஒரு டெஃபினிஷன் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் எழுதலாமா சரி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் நம்ம let ஓகே let அடுத்து ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் தான் REC அதுக்கு என்ன எழுதணும் நம்ம ஃபங்க்ஷன் நேம் அதை என்ன எழுதணும்னா fn அப்படி எழுதணும் ஃபங்க்ஷன் நேம்னா fn சின்டாக்ஸ் எழுதணும் இன்புட் வந்து a1 ல இருந்து நமக்கு எத்தனை இன்புட் வேணாலும் கொடுக்கலாம் இப்போ என்ன சொல்றேன் it accept any type of input and also any number of input நம்ம ஃபங்க்ஷனுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் வேணாலும் கொடுக்கலாம் அதனால a1 is an எல்லாம் கொடுத்துக்கலாம் ஓகேவா அடுத்து டாட் ஈக்குவல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முடியுது என்ன சொல்லணும்னா டாட் ஈக்குவல் சொல்லுமா அடுத்து வந்து அவுட்புட் வந்து கேட்குது இதான் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கான ஜெனரல் ஃபார்மட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லெட்ன்ற கீவேர்ட் REC அடுத்து ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் இன்புட் டாட் ஈக்குவல் இந்த டெஃபினிஷன் எடுத்து கேன்னு கொடுத்தாங்க கேன்ற சிம்பிள் ஓகே சின்டாக்ஸ் என்ன இதான் ஃபார்மட் இப்போ நீங்கள் மேக்ஸில் ஃபார்முலா படிக்கிறீங்க அந்த ஃபார்முலா வச்சு அதை அப்ளை பண்ணுறாங்க அதே போல் இந்த சின்டாக்ஸ் ஃபார்மட் என்ன பண்ணுவாங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அந்த கேடுது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஓகேங்களா புரியுதா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அதே போல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்பயுமே நமக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் டைனமிக்காக இருக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கம்பல்சரி என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் டைனமிக்காக இருக்காது ஓகேங்களா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்டாட்டிக் டெஃபினிஷன் ஒன்று இல்லை எப்பவுமே கான்ஸ்டன்ட் ப்ரோக்ராம் எழுதும்போது தான் ரைட் பண்ண முடியும் ரன் டைமில் போய் அந்த டெஃபினிஷனை சேஞ்ச் பண்ண முடியும் ஓகே எப்பயுமே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் ஒரு வேரியபிளோட வேல்யூ வேணாலும் என்ன பண்ணலாம் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது சேஞ்சஸ் பண்ண முடியும் ஆனால் டெஃபினேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது அதெல்லாம் சொல்லுவாங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் டைனமிக்காக இருக்காது நம்ம டைனமிக்காக தெரியும் டைனமிக்னா ரன் டைமில் போய் ஒரு வேல்யூவை ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது சேஞ்ச் பண்ணுறது அதுபோல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக சேஞ்ச் பண்ண முடியாது ஒன்று எப்படின்னு சொல்லலாம் இன்னொரு மெத்தட் என்னன்னா நம்ம கம்பைல் பண்ணும்போது எல்லாமே லிங்க் ஆகிடும் ரன் பண்ணும்போது லிங்க் ஆகும் ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இதுதான் ஃபங்க்ஷன் கால் இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மொத்தமாக இது ரெண்டு கனெக்ட் ஆகுது கம்பைல் பண்ணும்போது கனெக்ட் ஆகிடும் ரன் பண்ணும்போது கனெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா புரியுதா ஃபங்க்ஷன்னா என்ன அதை பேராமீட்டர் வித் டைப் வித்தவுட் டைப் அடுத்த நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன்னா என்ன அதை பற்றி கேட்டு ஓகேவா ஃபங்க்ஷன் மெயினாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் பண்ணுறோம் ஃபங்க்ஷனாக எழுதணும் இதனால் நமக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது ஒன்று ப்ரோக்ராமோட லென்த் ரெடியூஸ் ஆகுது அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா ரீயூஸ் பண்ணி ஓகேவா அடுத்து நம்ம ப்ரோக்ராம் கான்செப்டில் நம்ம புக்கோட கான்செப்ட் சொன்னால் அதுவும் ஒரு செட்டாக போகும் ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் அதுவும் என்ன பண்ணுவோம் ப்ரோக்ராம் தானே எழுத ட்ரெயின் தானே எழுத போகிறோம் கோடிங்ஸ் அதனால் அது செட்டாக போகும் இதை அக்செப்ட் பண்ணது என்ன மாதிரியான இன்புட்டாக இருக்கும் வேரியபிள் கான்செப்ட் எக்ஸ்பிரஷன் இதனால இருக்கலாம் அது ரிட்டர்ன் பண்ணும்போது கான்ஃபிளிக் அவுட் கான்ஸ்டன்டாக ரிட்டர்ன் பண்ணுது ஓகேவா அந்த ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம் அதில் இந்த ரெண்டு டெஃபினேஷன் சொன்னேன் இதில் முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது ஒரு 2 மார்க் ஒரு கவர் ஆகிருக்கும் அது கிளியராக ஒரு டைம் ரீட் பண்ணி பாரு திரும்ப ஒன் செகண்ட் அந்த பேராகிராஃபில் கண்டென்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள் a = 27 இது வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் இதில் 27 அப்படின்றது டெஃபினேஷன் இந்த டெஃபினேஷன் இந்த 27 வேல்யூ என்ன பண்ணுதுன்னா இந்த ஏழு ரேஞ்சோட பைண்ட் ஆகுது ஏழு ரேஞ்சுக்கு இந்த வேல்யூவை அசைன் பண்ணுது ஓகேங்களா இது தனியாக டெஃபினேஷன் மொத்தமாக பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன் இப்போ இதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன் இதுவும் ஒரு டெஃபினேஷன் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஃபினேஷனா ஒரு சிந்தாட்டிக் பிளாக்னா இது ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஒரு டெஃபினேஷனுக்குள்ள எக்ஸ்பிரஷன் வரலாம் ஓகேங்களா அதே போல ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள டெஃபினேஷன் வரலாம் இப்போ இதுக்குள்ள டெஃபினேஷன் இல்லைங்களா இந்த டெஃபினேஷன்ல இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வருது அதே போல இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த 27 ஒரு டெஃபினேஷன் வருது அப்ப எக்ஸ்பிரஷனுக்குள்ள டெஃபினேஷன் வரலாம் அதே போல டெஃபினேஷனுக்குள்ளே எக்ஸ்பிரஷன் வரலாம் ஆனா எப்பயுமே எக்ஸ்பிரஷன் டெஃபினேஷன் ஆகாது டெஃபினேஷன் எக்ஸ்பிரஷன் ஆகாது அவ்வளோ ஒன்றுக்குள்ள ஒன்று நெஸ்டட் ஆகி வரலாம் உள்ள தனியாக வராது ஓகேங்களா அடுத்து இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேராமீட்டர் அப்படின்னு சொல்றோம் பேராமீட்டர் வந்து வேல்யூ யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பேராமீட்டர் வித்தவுட் டைப் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இதே இந்த லைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பேராமீட்டர் வித் டைப் ஓகேவா இது பேராமீட்டர் வித்தவுட் டைப் இது பேராமீட்டர் வித் டைப்னா உள்ள டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவோம் அப்போ டேட்டா டைப் மென்ஷன் பண்ணும்போது இது கம்பல்சரி வந்து டைப் கண்டிஷனா parenthesis மேண்டேட்டரி கொடுத்துப்பாங்க மேண்டேட்டரினா கம்பல்சரி நடக்கும் ஓகேவா கண்டிப்பா டேட்டா டைப் மென்ஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் parenthesis கொடுக்கணும் ஓகே
ஓகேங்களா? அதே போல் அல்காரிதத்துக்கு முன்னாடி 2 டேர்ம் எழுதுவாங்க. ஒன்று ரெக்வயர், ஒன்று இன்னொன்று ரிட்டர்ன். ரெக்வயர் அப்படின்றது என்ன சொன்னா ப்ரீ கண்டிஷன், ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா போஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? நான் இன்புட் கொடுனா அது இந்த டைப் ஆஃப் இன்புட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கணும். நம்ம கண்டிஷன் கொடுக்குறோம், நம்ம கொடுக்குற இன்புட் அப்படின்னா அது ரெக்வயர். ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதோ அது ரிட்டர்ன்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் தான் என்ன கீவேர்ட் இருக்குன்னா REC இந்த கீவேர்ட் இருக்கும். இது போல ப்ரோக்ராம் கொடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த ஃபங்க்ஷன் ரெகர்சிவ் ஃபங்க்ஷனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று எங்கே இந்த ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். அது இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். எப்போ இந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக் வச்சுட்டு நான் அப்புறம் ஒன்று இன்செல்ட்டுக்கோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பாரு, உனக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை பர்டிகுலர் மெசேஜ் அனுப்பிச்சாலும் ஓகே பண்ணுங்க அப்படின்னா திரும்பவும் எந்த கான்செப்டில் உங்களுக்கு புரியுதோ திரும்ப அகைன் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி இது பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இப்போ நான் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இப்போ நான் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன் இல்லையா? இதே போல் ஃபேக்டோரியல் ஆஃப் n நம்பர்ஸ். ஓகேவா? ஃபேக்டோரியல் ஆஃப் n நம்பர் ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சு நம்ம கான்செப்ட் ஆல்ரெடி 11th பார்த்துருக்கோம். அந்த கான்செப்டை இந்த ஃபங்க்ஷன் வச்சு ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணுங்கள். ரெகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் மேக்ஸிமம் ஆஃப் 2 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா? நீங்கள் மேக்ஸிமம் ஆஃப் 3 நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுறீங்களா? ஒன் இஸ் ஃபேக்டோரியல், another one is maximum of 3 numbers. இந்த 2 ப்ரோக்ராமும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, I hope you will understand my class. If you have any doubt, post in comment. Okay, thank you.